இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே இருக்கிற ஒரு சின்ன பச்சை மிளகாய் வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் வந்து ராஜஸ்தானி மிர்ச்சி கா அச்சார். ஒன்றுமே இல்லை, பச்சை மிளகாலேருந்து ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். வறுக்கும் போது ரொம்ப கண் எரியும், பார்த்துக்கோங்க. நல்லா வென்டிலேஷன் இருக்கிற ஏரியாவை சமைங்க, ஏன்னா வந்து இந்த இதில் நெடி ஏறும், கண்ணு வந்து ஈரமாகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பச்சை மிளகா வந்து நடுவில் கீரணும், முழுசாக கீரக்கூடாது. பார்த்தீங்களா, ஃப்ரை ஆகிறப்போ அது வந்து உலர்ந்து அப்படியே அந்த ஷேப்லேயே இருக்கும் பச்சை மிளகா. எப்பயுமே ஊறுகாய்க்கு முக்கியமான விஷயம் வந்து ஆயில் தான். ஸோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எவ்வளோ ஊற்றுறீங்களோ நல்லது தான், நல்லா ப்ரிசர்வ் ஆகி ரொம்ப நாள் இருக்கும். அது இந்த மஸ்டர்டோட இந்த பச்சை மிளகா சேரும்போது அந்த ஃப்ளேவர் இருக்கே, வாவ். பிளாக் சால்ட்ரா எப்பயுமே போல் இந்த பஞ்ச், இந்த ஊறுகாய்க்கு அந்த பஞ்ச் தருது. ராணி நேயர்களுக்கு வணக்கம். ஹோட்டல் பேரோஸ் அலெக்சாண்ட்ரியா டேவர்ன்லேருந்து நான் ஷெஃப் லோகேஸ்வரன் தமிழரசன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே இருக்கிற ஒரு சின்ன பச்சை மிளகாய் வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் வந்து ராஜஸ்தானி மிர்ச்சி கா அச்சார். ஒன்றுமே இல்லை, பச்சை மிளகாலேருந்து ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஊறுகாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா ஒன்று வறுத்தெடுத்து அரைக்கணும். என்னென்னு காட்டிடுறேன். ராஜஸ்தானி மிர்ச்சி காய்ச்சல் ஊறுகாய் தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் தேவையான அளவு, நடுவில் மட்டும் கீறியது, கடுகு எண்ணெய் 130 கிராம், மஞ்சள் தூள் 4 கிராம், மஞ்சள் கடுகு பேஸ்ட் 85 கிராம், ஆப்பிள் சிடர் வினிகர் அல்லது வீட்டில் உள்ள வினிகர் தேவையான அளவு, வெந்தயம் 4 கிராம், கருஞ்சீரகம் 4 கிராம், கட்டி பெருங்காயம் 4 கிராம் லைட்டாக வறுத்தது, சாதாரண உப்பு 4 கிராம், கருப்பு உப்பு 4 கிராம். இதெல்லாம் போட்டு நான் இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரோஸ்ட் பண்ணி இந்த இதில் அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணுறேன்னு நம்ம பார்க்கலாம். பேன் சூடானோடனே பேனில் வந்து 130 கிராம் வந்து மஸ்டர்ட், அதாவது கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா வந்து நடுவில் கீரி இருக்கேன். நான் முழுசாக கீரி எடுக்கலை, ஏன்னா முழுசாக கீரி வறுக்கும் போது முழுசாக கீறப்போ அப்படியே உதிரியாக வந்து குழஞ்சிடும். ஸோ அதனால் வந்து கீரி வண்டி விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே பச்சை மிளகா போட்டுக்கலாம். வறுக்கும் போது ரொம்ப கண் எரியும், பார்த்துக்கோங்க. இந்த மேலே வந்து அந்த தோலில் வந்து வெள்ளை கலரில் வருது பார்த்தீங்களா பச்சை மிளகால, அது நல்லா வந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ். நல்லா வென்டிலேஷன் இருக்கிற ஏரியாவை சமைங்க, ஏன்னா வந்து இந்த இதில் நெடி ஏறும், கண்ணு வந்து ஈரமாகும். ஒரு லோ ஃபயர்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் பச்சை மிளகாவை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பச்சை மிளகா வந்து நடுவில் கீரணும், முழுசாக கீரக்கூடாது. பார்த்தீங்களா, ஃப்ரை ஆகிறப்போ அது வந்து உலர்ந்து அந்த இது அப்படியே அந்த ஷேப்லேயே இருக்கும் பச்சை மிளகா லாஸ்ட் வரைக்கும். இப்போ இதில் பச்சை மிளகா குக்கான போகிறோம். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் போட போகிறோம். 4 கிராம் மஞ்சத்தூள், அடுத்து கஸ்தூரி மஸ்டர்ட், அது மஸ்டர்ட் பேஸ்ட். இதில் ஒரு 85 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கஸ்தூரி மஸ்டர்ட்ன்றது வந்து எல்லோ மஸ்டர்டு சீட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கடையிலேயே கிடைக்கும், இல்லை நம்மளே அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே ஊறுகாய்க்கு முக்கியமான விஷயம் வந்து ஆயில் தான். ஸோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எவ்வளோ ஊற்றுறீங்களோ நல்லது தான், நல்லா ப்ரிசர்வ் ஆகி ரொம்ப நாள் இருக்கும். அது இந்த மஸ்டர்டோட இந்த பச்சை மிளகா சேரும்போது அந்த ஃப்ளேவர் இருக்கே, வாவ். இப்போ இதில் நான் வந்து ஆப்பிள் சிடார் வினிகர் போட போகிறேன்.
ஆப்பிள் சிடர் வினிகர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட வீட்டில் இருக்க வினிகர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நம்ம ரெகுலராக கிடைக்கிற வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். வினிகர்லாம் இந்த ஊறுகாய்க்கே வந்து அந்த ஒரு புளிப்பு தன்மையை தரப்போகுது. எல்லா காரம் புளிப்பு எல்லாம் ஒரு ஒரு மிக்ஸான ஒரு ஃப்ளேவர் இது. ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச அந்த மசாலா இருக்குல்ல, இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை கருஞ்சீரகம், வெந்தயம், எல்லோ மஸ்டர்ட், அப்புறம் வந்து பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சல அந்த ஃப்ளேவர். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம சால்ட்டு, ஒரு 4 கிராம் சால்ட்டும், அப்புறம் 4 கிராம் வந்து பிளாக் சால்ட் நான் யூஸ் பண்ணுறேன். பிளாக் சால்ட்டாக எப்பயும் போல் இந்த பஞ்ச், இந்த ஊறுகாய்க்கு அந்த பஞ்ச் தருது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ராஜஸ்தானி மிர்ச்சி காய்ச்சல் ரெடி. இது வந்து நம்ம எப்பயும் போல் தயிர் சாதம் எல்லா சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். நம்ம ஊறுகாயோட சப்ஸ்டியூட்டாக நம்ம எப்பயுமே ரெகுலராக சாப்பிட்ற இந்த மேங்கோ பிக்கிள், டொமேட்டோ, கார்லிக் பிக்கிள், அது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சில்லி பிக்கிள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிக்கிள் இது. எப்பயும் நம்ம சாப்பிட்ற ஊறுகாயோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் ஏதாவது ட்ரை பண்ணணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷோட வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் ஷெஃப் லோகேஸ்வரன் தமிழரசன். நன்றி. ராஜஸ்தானி மிர்ச்சி காய்ச்சல் ஊறுகாய் செய்முறை. முதலில் ஒரு கடாயை சூடாக்கி அதில் 130 கிராம் கடுகு எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் சூடானதும் முழுதாக கீறி வைத்துள்ள பச்சை மிளகாயை அதில் போடவும். மிதமான தீயில் பச்சை மிளகாயை வறுக்கவும். மிளகாயின் தோல் லேசாக வெள்ளை நிறத்தில் வரும்போது எடுத்து விடவும். சமைக்கும் போது நல்ல காற்றோட்டமான இடத்தில் சமைப்பது நல்லது, ஏனெனில் மிளகாய் நெடியேற வாய்ப்புள்ளது. பச்சை மிளகாய் நன்றாக வெந்ததும் அதில் 4 கிராம் மஞ்சள் தூள் மற்றும் 85 கிராம் மஞ்சள் கடுகு பேஸ்ட் சேர்த்து நன்றாக கிளறவும். அடுத்து ஊறுகாய்க்கு தேவையான புளிப்பு சுவைக்காக ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்க்கவும். வீட்டில் உள்ள சாதாரண வினிகரையும் பயன்படுத்தலாம். வினிகர் சேர்ந்த பிறகு 1 நிமிடம் வரை கொதிக்க விடவும். இப்போது நாம் ஏற்கனவே வறுத்து பொடித்து வைத்துள்ள வெந்தயம், கருஞ்சீரகம், பெருங்காயம் மற்றும் எல்லோ மஸ்டர்ட் கலவையை இதனுடன் சேர்த்துவிட்டு அடுப்பை அணைத்து விடவும். கடைசியாக 4 கிராம் சாதாரண உப்பு மற்றும் 4 கிராம் கருப்பு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். கருப்பு உப்பு இந்த ஊறுகாய்க்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். அவ்வளவுதான், சுவையான ராஜஸ்தானி மிர்ச்சி காய்ச்சல் ரெடி.